ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயர் எண்டிங்குள்ளே நம்ம வந்துட்டுருக்கோம். நம்ம ஜான்வரி ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே நவம்பர் வந்துட்டோம். எப்படி இது ரன்னிங் ஆச்சுன்னே தெரில. இந்த வருஷம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. டைமும் ஓகே அட்வாட் ஓடிட்டே இருக்குது. ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பில் நம்ம இருக்கோம். நம்ம ஒன்றை கவனிக்கிறதே இல்லை. நமக்காக ஆண்டவர் கொடுத்த இந்த இயற்கையை கவனிக்கிறதே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்கள். ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம். அது எல்லாமே உங்களுக்காக தான், உங்களோடு கிடையாது. நீங்கள் என்றைக்கு உங்களோட செலவு பண்ணீங்கன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இல்லவே இல்லைன்னு சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க. 90% உங்களுக்காக தான் செலவு பண்ணியிருக்கோம். ஆண்டவருடைய வல்லமை மகிமையை நம்ம பார்க்கணுன்னா, நம்ம வாங்கின காரில் இல்லை, நம்ம கட்டின வீடில் இல்லை, நம்ம வாங்கின ட்ரெஸ்ஸில் இல்லை. அவரோட மகிமையை நீங்கள் அனுபவிக்கணும், அதை பார்க்கணும் அப்படின்னா, அவர் படைத்த இந்த நித்திய வல்லமையை எதில் அவர் பிரதிபலிச்சிருக்காரோ, வெளிப்படுத்தியிருக்காரோ, அதில் தான் இருக்குன்னே பைபிள் சொல்லுது, ரோமர் 1:20. அதனால் அந்த நேச்சரை நீங்கள் பார்க்கும் பொழுது அது உங்களோட பேசும். அப்போ தான் நீங்கள் வாழ முடியும், உங்களோட நீங்கள் இருக்க முடியும், அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். இவ்வளோ நாள் இந்த நவம்பர் இன்னைக்கு வரையும் நீங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. எனக்காக நான் இவங்களுக்கு செஞ்சேன், எனக்காக நான் போனேன், எனக்காக வந்தேன், எல்லாமே ஷாப்பிங், அது எல்லாமே நமக்காக தான். ஆனால் நம்மளோட உள்ள ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை நம்ம பார்ப்போம். இந்த நவம்பர் எண்டிங்கில் இருக்கும். இன்னும் 1 month இருக்குது. கொஞ்சம் அமர்ந்திருந்து கொஞ்சம் இந்த நேச்சர், ஆண்டவர் நமக்காக வைத்த பொக்கிஷம், இதெல்லாம் சும்மா ஏதோ போகிற வழியில் வர வழியில் இருக்கிறது கிடையாது. இதெல்லாம் பொக்கிஷம். இது நம்ம பாதுகாக்கணும். இது கடவுள் இதுக்குள்ளே வைத்த அந்த வல்லமையை நம்ம ருசிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் உங்களோட பேசும். இது உங்களுக்காக மட்டுமே. God bless you. Bye.